பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறைகள் பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கைதட்டி ஆமே, நல்ல கைதட்டி பாடுவோம். கொண்டாடுவோம் ஆமே. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். வீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கும் கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். எந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது, கர்த்தரை நம்பணும். மனுஷங்க நம்ம பழி வாங்கினாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை பழி வாங்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். என்னை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று சொன்னவர் என் கர்த்தர். என் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் என் கர்த்தர் மேல், என் ஆதாரம் என் கர்த்தர். தயவு செய்து தேவ பிள்ளைகளை நீங்கள் இவ்விதமாய் சொல்லி நீங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மனுஷருக்கு பயப்படும் பயம் என்ன கொடுக்கும்? கண்ணீர் வர வைக்கும். மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். நலம். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை பார்க்குறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கண்களை கர்த்தர் மேல் பதியவை, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ வெட்கப்பட்டு போக உன்னை விடமாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே போகாது. ஆமீன். நீ உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் தம்முடைய உண்மையை நிறைவேற்றுவார். ஆமாம். நீ வீழ்ந்து போன, நீ இனிமேல் எந்திரிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னாடியே கர்த்தர் எந்திரிச்சு நம்ம நிறுத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் கர்த்தருக்கு மேன்மை, பெருமையான எண்ணம். அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து கர்த்தரை நம்பி நன்மை செய். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தரனை காப்பார் என்று விசுவாசி. தாவீது சொல்லுகிறான், அப்படி நான் விசுவாசியாமல் போயிருந்தால் எப்போவோ செத்து போயிருப்பேன், நான் எப்போவோ கெட்டு அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார்.
கர்த்தர் என்னை காப்பார் என்று நம்பினபடியால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஒன்றாகட்டும். ஆமீன். ஒரு ஆமீன் தான் வருது. ஆமேன். நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஒன்றாகட்டும். இதை மட்டும்தான் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உனக்கு பெரியவராக இருப்பாராக. கர்த்தர் உன் மனதில், உன் மனம் என்னும் சிங்காசனத்தில் உயர்ந்தவராக இருப்பாராக. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரையும் உட்கார வைக்காத. கர்த்தரை விட உன் மனசில் யாருக்கும் பெரிய இடத்த கொடுக்காத. ஆமேன். விழுந்து போயிடுவ. கர்த்தரை மட்டும் மேன்மையாக வைத்திருந்தால் உன் வாழ்க்கை உயர உயர போய்கிட்டே இருக்கும். அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன்.